ஈரோடு, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல பகுதிகளில் அரசு கொள்முதல் நிலையங்களில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த 10,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் வேதனை அளிக்கின்றன. 10,000 மூட்டை. அங்கே நம்ம இந்த நெல் கிடங்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதில் தார்ப்பா இல்லாதனால அது எல்லாமே நனைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. வேகாத வெயிலில் சளைக்காமல் பாடுபடும் நமது விவசாயிகளின் மொத்த உழைப்பையும் இப்படி அலட்சியப்படுத்தி வீணாக்குவதுதான் திராவிட மாடலா அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன், ஒரு பருவமழைக்கே பழுதடைந்து உணவுப் பொருட்கள் பாழாய் போகும் லட்சணத்தில் இயங்கும் அரசு உணவு சேமிப்பு கிடங்குகளை வைத்துக்கொண்டு அறிவாலயம் அரசு இந்த வருடத்தின் வேளாண் பட்ஜெட்டில் உணவு சேமிப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை கடந்த வருடத்தை விட 50% குறைத்திருக்கிறது. 50% குறைத்திருக்கிறது. கொஞ்சம் புரியுதா உங்களுக்கு? எங்க இந்த ஒரு மழைக்கு 10,000 மூட்டை நெல் மழையில் நனைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றீங்களே, அடுத்த பட்ஜெட்டில் 50% உள்கட்டமைப்பு வேளாண் பொருட்களை பாதுகாப்பதற்கான உள்கட்டமைப்பை பகுதியாக குறைச்சிருக்கீங்க, பாதியாக குறைச்சிருக்கீங்க. அப்படி குறைச்சதுனால இன்னும் இந்த உள்கட்டமைப்பு நாசமாக போகும். அப்படின்னா இன்னும் எத்தனை மூட்டை நெல் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத ஒரு புதிராக இருக்கேப்பா. சீண்டி பார்க்காதீங்க. திமுகவையோ திமுக காரணையோ சீண்டி பார்த்தா தாங்க மாட்டீங்க. இதை பற்றிலாம் ஒரு டிபேட் நடத்துங்களேன் தயவு செஞ்சு. ஏகப்பட்ட நியூஸ் சேனல்ஸ் இருக்கீங்களே, நெல் மூட்டை உண்மையிலேயே மழையில் நனைஞ்சதா, பொய் சொல்கிறாரா நயினார் அவர்கள், இல்லை திமுக அரசு செய்வது சரியா? எங்க இதெல்லாம் தாங்க மக்களுடைய பசிப்பட்டினி, விவசாயிகளுடைய உழைப்பு இங்கே எல்லாமே வீணாகி போயிட்டு இருக்கு. நம்முடைய வரி பணம் எல்லாமே வீணாக போகிறத பற்றி இங்கே டிபேட் நடத்துறதுக்கு ஒருத்தனும் கிடையாது. வீணாக போன டாப்பிக்கை பற்றி டிபேட் நடத்துறதுக்கு இங்கே 1000 பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்களா?